ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணி கற்றுக்கோங்க. கோர்ஸோட டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க டாபிக் உள்ள போகலாம். ப்ரீவியஸாக வந்து நான் சொன்ன வீடியோஸில் வந்து அப் ட்ரெண்டை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஏரியாவை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப் ட்ரெண்டில் ட்ரேட் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, லோவர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணி ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டை ப்ளேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹை பாயிண்ட் கரெக்டாக மார்க் பண்ணி ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப் ட்ரெண்டுக்கான ட்ரேட் மட்டும் தான் எடுத்து காமிச்சிருந்தேன். டவுன் ட்ரெண்டுக்கு நான் எடுத்து காமிக்கல. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எடுத்து காமிக்கிறேன். இந்த வீடியோவில் கேண்டில்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதோட ப்ரைஸ் இருக்கும், அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி எப்படி மூமெண்ட் இருக்கும், அதை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் கரெக்டாக மார்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ஹை பாயிண்ட்டுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ஒவ்வொரு லோ பாயிண்ட்டுமே ஒரு சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? அதை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெவல்ஸ் கரெக்டாக மார்க் பண்ணால் மட்டும்தான் கேண்டிலோட ப்ரைஸ் ஆக்ஷன் அங்கே என்ன நடக்கும் அப்படின்ட்டு தெளிவாக தெரியும். ஏன்னா பைனரி ட்ரேட் பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட லெவல்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து இந்த பைனரி ட்ரேட் பண்ண முடியும். மற்ற ட்ரேட் ஃபாரெக்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஃபாரெக்ஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளைலாம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காது. இப்போ கரண்ட்டில் ஏதாச்சும் ஒரு பேர் வந்து கேண்டில்ஸ் வந்து நல்ல மூமெண்ட் வந்து, அதாவது கேண்டிலோட மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த பேரை பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பேர் வந்து நான் 2 பேர் எடுத்துருந்தேன். 4 பேர் இப்போ இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து என்ன ட்ரேடு, இது ஓவராலாக மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அப் ட்ரெண்ட் இருக்குது. அப் ட்ரெண்ட் எடுத்து ப்ரீவியஸாக இந்த லோவர் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி ஒரு நியூ லோவர் பாயிண்ட் செட் பண்ணால் இருந்துமே வந்து பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். என்ன ரீசனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பையர்ஸ் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்து மார்க்கெட்டை மேலே ஏற்றுறான். ஓகேங்களா? இப்போ புதுசாக செட் பண்ணியிருக்கிற இந்த ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஹை பாயிண்ட் வந்து ஒரு வீக்கான ஜோன். ஓகேங்களா? அதாவது வீக்கான ஜோன் ஸ்ட்ராங்கான ஜோனாக என்னாட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வந்து இப்போத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்து செல்லர்ஸ் இறக்கியிருந்தாலுமே இந்த ஜோன் வந்து ஒரு வீக்கான ஜோன் தான். அதனால தான் வந்து அசால்ட்டாக பையர்ஸ் வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகணும். ஓகேங்களா? இப்போ இந்த பிரேக் பண்ணுற கேண்டில்ஸ் வந்து இந்த விக்குக்கு மேலே வச்சுட்டான் அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸாக இருக்கிற இந்த செல்லர்ஸோட விக்குக்கு மேலே பாடி வச்சுட்டான் அப்படின்னா ஒரு கண்டினியூ ட்ரேட் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. பாடி வந்து விக்குக்கு மேலே தான் வச்சுருக்கான். நான் சொன்ன மாதிரி ஒரு கண்டினியூ ட்ரேட் பண்ணுறேன். என்ன ரீசனுக்கு இங்கே பை என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னா, ப்ரீவியஸாக இதுதான் வந்து ஹையர் பாயிண்ட். ஓகேங்களா? இது ப்ராஃபிட்டாக லாஸானு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ரீசனுக்கோசரம் இதை வந்து இங்கே வந்து பையர்ஸ் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் ப்ளேஸ் பண்ண அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ப்ராஃபிட் தான். இப்போ என்ன ரீசனுக்கு வந்து இங்கே வந்து பை என்ட்ரி எடுத்தேன் அப்படின்ட்டு சொல்கிறேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ட்ரி எடுத்த கேண்டில் இந்த கேண்டில். ஓகேங்களா? இதில் நான் என்ன ரீசனுக்கு பை என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா, ப்ரீவியஸாக இருக்கிற ஹை பாயிண்ட் இந்த ரேஞ்ச். ஓகேங்களா? இந்த ரேஞ்சை வந்து ப்ரீவியஸாக அப் ட்ரெண்டில் மார்க்கெட் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நியூ ஹை பாயிண்ட் இருக்கிறதுலே ஹை பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் செட் பண்ணி மொமெண்டம் கொடுத்து மார்க்கெட் கீழே இறக்கியிருக்கான். இறக்கினாலுமே இந்த பர்டிகுலர் ஜோன் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஜோன் வந்து ஒரு வீக்கான ஜோன் தான், வீக்கான செல்லர் ஜோன் தான். ஓகேங்களா? ஏன் அது வீக்கான செல்லர் ஜோன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா,
ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ப்ரீவியஸாக இருக்கிற இந்த பையரோட ஓப்பனிங் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி செல்லர்ஸ் வந்து பாடி வைக்கல. ஓகேங்களா? அப்போ இது ஒரு வீக்கான ஜோன் தான். அதனால தான் அலேக்கா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை உடச்சிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷரோட மார்க்கெட் மேலே போயிருக்கு. 3 கேண்டில்ஸ்க்கு மேலே இருந்தால் மொமெண்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 4th கேண்டிலும் நல்ல பையர் தான் இருக்கும். செல்லர்ஸ் ஆக்டிவிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால தான் இந்த இடத்துல ஒரு கண்டினியூ ட்ரேட் எடுத்திருந்தேன், ப்ராஃபிட்டும் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஹை பாயிண்ட்லேயுமே வீக்கான ஜோன் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஜோனை பிரேக் பண்ணி கேண்டில்ஸ் போகுது அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூ ட்ரேட் எடுக்கலாம். கண்டினியூ ட்ரேட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்னா, ப்ரீவியஸாக இந்த 2 கேண்டில்ஸ் மட்டும் நல்லா பாருங்கள். அந்த 2 கேண்டில்ஸில் வந்து இந்த பையர் கேண்டில் மட்டும், இந்த 2 கேண்டில் மட்டும் பாருங்கள். இதில் நம்ம எப்படி கண்டினியூ ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து இங்கே ஒரு செல்லர்ஸ் கூட ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ஒரு பயமாக இருக்குன்னா, இந்த லெவலா இதானே ப்ரீவியஸ் லெவல், இதானே அந்த லெவல் கிட்ட இந்த அதாவது கண்டினியூ ட்ரேட் எடுக்கிற இந்த கேண்டிலோட பாடியோட கீழே விக்கு, அதாவது செல்லர்ஸ் ப்ரெஷரில் விக்கு வந்து அந்த லெவலை டச் பண்ணிவிட்டு அகைன் பை ஆகும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு பை ஆயிருக்கா? அப்போ அந்த மாதிரி டைமில் கீழே இறங்க விட்டு நீங்கள் வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா?